ஜனங்க யாரும் அவனை பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பை ரமேஷ். இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நடிப்பின் அரக்கன் தனுஷ் மற்றும் பிரகாஷ்ராஜ் நடிப்பில் வெளியாகி உள்ள தேரே இஸ்க் மே படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது நேரடி தெலுங்கு படம். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா டியூட் படத்தோட கதையை மாதிரி தான். டியூட் படத்தில் எப்படி ஹீரோயினிக்கு பிடிக்கும்போது ஹீரோவுக்கு பிடிக்காது, ஹீரோவுக்கு பிடிக்கும்போது ஹீரோயினிக்கு பிடிக்காது, அதே மாதிரி இதில் ஹீரோவுக்கு மட்டும் ஹீரோயினியை பிடிக்கும், ஹீரோயினி ஃப்ரெண்டாக இருக்க தான் விருப்பப்படுவாங்க. அதான் இந்த படத்தோட கதை. இதை 2.25 மணி நேரம் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு யாரு? என் லவர் சார். அப்போ இந்த பையன் அவளோட லவர் சார். படத்தில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவை பற்றி பார்ப்போம். துணை நடிகர் பிரகாஷ்ராஜ் அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அப்படியே சினிமா மாதிரியே தெரியல, நம்ம நேர்மைக்கு நெருக்கமாக நம்ம இயல்பு வாழ்க்கையில் நடிக்கிற மாதிரி ஒரு அப்பாவாக நடிச்சிருந்தார் படத்தில். அடுத்தது ஹீரோயினி. அவங்க ரொம்ப பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. இந்த படத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்தது நம்ம நடிப்பின் அரக்கன் தனுஷ் சார் அவர்கள். அவரும் இந்த படத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஷூட்டிங் டைமில் 3 படத்தில் ஷூட்டிங்கில் இருந்தார். அந்த அளவுக்கு பிஸி ஸ்கெடியூலில் இந்த படத்தை பண்ணி கொடுத்துருக்காரு. தரமான நடிப்பையும் வெளிப்படுத்தியிருக்காரு. சார், நம்ம வேஷத்துல யாரை சார் நடிக்க போறீங்க? தனுஷை நடிக்க வைங்க சார். ஆக்டிங் மட்டும்தான் படத்தில் பாசிட்டிவாக தோணுச்சு. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் படத்தில் பாசிட்டிவ். அடுத்து நெகட்டிவ் பற்றி பார்ப்போம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி கதை ஐ எம் நாட் லைக், அதே 1000 தடவை அடித்து துவைத்த காதல் கதை, அதையும் கரெக்டாக எடுக்க தெரியாமல் போன கிளைமேக்ஸ். நீயாடா போட்ட? நான் இல்ல நீயா போட்ட? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலண்ணா. ஆமாம் உனக்கு புரியும். டெக்னீஷியன் ஸ்டைல்லையும் போர் ஒர்க் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதெல்லாம் படத்தில் நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அடுத்தது ஆடியன்ஸ் ரியாக்ஷன். பேசாமல் தூங்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் இருந்துச்சு. படத்தில் தேட்டரில் நிசப்தமாக இருந்துச்சு. ஓவரால் மூவி எப்படி இருக்குது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபிலிம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சுமாரான படம். மை ரேட்டிங்ஸ் இந்த படத்துக்கு 10க்கு 5 மார்க்குகள் கொடுப்பேன். ஓகே, ரிவ்யூ பை ரமேஷ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய குறைகளை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா, எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க என்பதையும் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.